என்னாச்சுங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் பழகுறீங்க? ஆனந்தி, நான் சத்தியமா சொல்றேன், இது சாதாரண குழந்தையே இல்லை. இந்த உலகத்துல எல்லா குழந்தைகளும் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பெத்தவங்க நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நன்றியோட இருப்பாங்க. ஆனா நம்ம குழந்தை இப்பவே உன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனந்தி. உன் வலி, உன் வேதனை, சிரிப்பு, கண்ணீர், கோபம், பொறுமை, பாசம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நன்றி சொல்ற மாதிரியே இருக்கு ஆனந்தி. நம்ம குழந்தையோட ஹார்ட் பீட் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அப்படியே எமோஷனலா இருக்கு ஆனந்தி. நீ ஏன் அமைதியா இருக்க? உனக்கு அப்படி ஃபீல் ஆகலையா? குழந்தை உங்ககிட்ட பேசுற மாதிரி உனக்கு தோணல? தோணுச்சுங்க, அப்படிதான் இருந்துச்சு. இப்பவே நான் உன்கிட்ட வந்துடுறேன்னு குழந்தை என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான், அதேதான். எல்லாரும் அழிச்சிருன்னு சொன்னப்போ ஏன் இப்பவும் சொல்றப்போ ஒரு உயிரை எப்படி அழிக்கிறதுன்னு அந்த குழந்தைக்காக, அந்த பிஞ்சு உசுருக்காக நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்க தயாராயிட்டியே. எல்லா ஏச்சு பேச்சையும், கிண்டலையும், கேலியையும், அசிங்கத்தையும், அவமானத்தையும் தாங்கிட்டு நிக்கிறிய ஆனந்தி. அதுக்காக, அந்த நன்றிக்காக இப்பவே பூமிக்கு வந்து உன்கிட்ட நான் பட்ட கடனெல்லாம் அடைச்சிருன்னு சொன்ன மாதிரி என் காதுல கேக்குது ஆனந்தி. இந்த குழந்தை எனக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்னு சொல்றதை விட உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்னு சொல்லணும். நான் ஒரு பொண்ணா என்னைய காப்பாத்திக்க முடியாம போனதுக்கு இந்த சின்ன உயிருக்கு என் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க, உங்களுக்கு என்னங்க அவசியம் இருக்கு? யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியாத ஒரு உசுருக்கு உங்க பேரை எழுத்தா கொடுத்திருக்கீங்களே, அதுலயும் மனசுல எந்த களங்கமும் இல்லாம சுத்தமான பாசத்தோட கொடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு தாங்க நானும் இந்த குழந்தையும் காலா காலத்துக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இத உங்ககிட்ட மனசு விட்டு நான் எப்பவோ சொல்லிருக்கணும்ல, ஆனா சொல்ல முடியலையே. நான் இப்போ இந்த குழந்தையோட இதய துடிப்ப கேட்டதுக்கு அப்புறம் என்னால சொல்லாம இருக்க முடியல. காரணம், இது நான் பேசுற வார்த்தை இல்ல, இந்த குழந்தை உங்ககிட்ட பேசுற வார்த்தை. அது உங்ககிட்ட செலுத்த நினைச்ச நன்றி கடன். நாங்க 2 பேரும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோங்க. இல்ல ஆனந்தி, உன் மேலையும் என் மேலையும் மட்டும் இல்ல, மகேஷ் சார் மேலையும் நம்ம குழந்தை நன்றியோட இருக்கு. அதனாலதான் அவருக்கும் நம்ம குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டதும் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம், ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு இருந்திருக்கு.